வணக்கங்க. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? புதுமையாக ரெசிபிங்க. என்ன ரெசிபி அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்குறதுக்கு முன்னாடி நானே உண்மையை சொல்லிடுறேன். இது கருவாட்டோட தொக்குங்க. தொக்குக்குன்னே ஒரு கருவாடு இருக்குதுங்க. இதுதான் துண்டு கருவாடு, நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. நெய் மீன் கருவாடை நல்லா நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு அதில் உள்ள தோல், முள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்து நான் க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு 10-15 பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சின்ன, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 2 தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஆனால் கருவாடு தொக்குன்னா ரொம்ப வேலை அப்படிலாம் நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வானல் நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரியனா மீடியமான வானல். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விற்றுருக்கேன். இப்போது சின்ன வெங்காயத்தை நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சோம்பு பொடி போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுமே சோம்பு பொடி 1 ஸ்பூன் நல்லாவே தாராளமாக போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போது நல்ல பெரிய வெங்காயத்தையும் இல்லை சின்ன வெங்காயம் கிடைக்குதோ எது வேணாலும் உங்கள் வீட்டில் என்ன சௌரியமாக இருக்கோ அதை வாங்கி நல்லா வதக்கிங்க. பச்சை மிளகா நாலும் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிங்க. இப்போது நான் கொஞ்சம் திரும்பவும் சோம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் சோம்பு பொடியை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு இப்பயும் போட்டிருக்கேன்னா, எண்ணெயில் போடுறது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் தனியாக நம்ம வெங்காயத்தோடு போடும்போது இன்னொரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூடயே நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/4 பிஞ்சு நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது பூண்டு தட்டி வச்ச பூண்டு 10 பல் தட்டி வச்ச அதையும் போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் போட்டுங்க. நல்லா அதாவது கண்ணாடி பதம் வதக்குனா போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வேண்டாம். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்து எப்பயும் போல தாங்க நல்லா வதக்கணும். இன்னொரு விஷயம், உப்பு மட்டும் கவனித்து போடுங்க. நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. காரணம்னா அந்த கருவாடில் உப்பு கருவாடு நான் வாங்கிட்டேன். உப்பு இல்லாத கருவாடும் விற்கிது. அதுக்கு வேணால் நீங்கள் இதில் இப்போ வதங்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதோடு சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்கும் போதே உங்களுக்கு கரம் மசாலா, பெருஞ்சீரகம் வாசனை, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லா மணமும் சேர்ந்து செம வாசனை வீட்டையே தூக்க ஆரம்பிச்சிடும். என்ன நான் கருவாடு சேர்க்கலை. கருவாடு சேர்த்த பிறகு பாருங்கள் என்ன வானம் வருதுன்னு. அவ்வளோ மணமாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே அதாவது கருவாடு பிரியருக்கு இது பிரியங்க. எனக்கு மீன், கோழி, மட்டனோட எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கருவாடு செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். இப்போது நம்ம நல்லா சுருண்டு வந்துருச்சு. தக்காளி எல்லாம் சுருண்டிருச்சு. வெங்காயமும் நல்லா சுருண்டிருச்சு. இப்போ நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். நல்லா கழுவி ஊற வச்சு கழுவி முள்ளெல்லாம் எடுத்துடணும். கழுவிட்டு எடுத்து வச்சுருந்த கருவாடை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. ஒரு கிண்டுங்க. கிண்டும் போதே வாசனை டபுள் மடங்காக தூக்கும். இப்போது எப்பயுமே மஞ்சள்தூள், சைவமோ அசைவமோ எது செஞ்சாலும் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறது மிக நல்லது. அதுவும் மஞ்சள்தூள் கொம்பு மஞ்சள் வாங்கி, அதாவது விரலி மஞ்சளை வாங்கி நல்லா காய வச்சுக்கிங்க. காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் சமையல் எல்லாமே சூப்பராக இருக்கும். வயிற்று கோளாறு எதுவும் வராது. நல்ல எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். ஏன்னா இந்த மஞ்சள் உங்களுக்கு டெய்லியுமே நல்லா பால் காய்ச்சி அதில் போட்டு குடித்தாலே உங்களுக்கு இப்போ எனக்கு நல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்து. இதை மாதிரி சாப்பிட்றப்ப எனக்கு குறைஞ்சிருச்சு. நம்ம மாத்திரை அதுவும் சாப்பிட்றதோட இதை மாதிரி நம்ம கைவைத்தியமாகவே வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் தனி மிளகாத்தூள், தனியாக மிளகாத்தூள் குழம்பு தூள் போடல, தனி மிளகாத்தூள் 2 குட்டி ஸ்பூனில் 2 போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா கலருக்காக. அது காஷ்மீர் தூள்லாம் இல்லை, நார்மல் தனி மிளகாய் பொடி. அதையும் நல்லா இந்த கருவாடோட எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வதக்கிங்க. வதங்கி வரும்போது இப்போது நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறோம். குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து இன்னும் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை. நான் உப்பு கருவாடு வாங்கினதுனால உப்பு சேர்க்கலை. உப்பு வேணும்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் பொடியெலாம் நல்லா போட்டு நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி தெளித்து அந்த மிளகாய் வெடிப்புலாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லா சுருண்டு அது நல்லா அதாவது எண்ணெயெல்லாம் வெளியே வரும். சூப்பர் அட்டகாசங்க. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே. இப்போ தண்ணி தெளித்து நான் கொஞ்சம் நல்லா வேக விட்ட பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறும். சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு.
எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு, துண்டு கருவாடு மட்டும், அதை நெய் மீன் துண்டுன்னு சொல்லுவாங்க, இதை கிடைச்சா வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த தொக்கு நல்ல இட்லி, தோசைக்கு நல்ல சூடான சாதம், தக்காளி சாதம், எந்த மாதிரி ஒயிட் ரைஸுக்கும் சும்மா அற்புதமாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். பாய்.